அனைவருக்கும் காலை வணக்கம். சிவரஞ்சன், மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலர், சேலம். தற்போது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக சேலம் மாவட்டத்தில் 26/8/2025 முதல் 12/8/2025 வரை முதலமைச்சர் கோப்பை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விளையாட்டுப் போட்டியானது பள்ளி மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவ மாணவிகள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள் என 5 பிரிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினமான பொதுமக்களுக்கான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விளையாட்டுப் போட்டி தடகளம், வாலிபால், கேரம், செஸ் எனவும் மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கான வாலிபால் போட்டியும் கால்பந்து போட்டியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விளையாட்டுப் போட்டியில் மொத்தம் இன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உள்ளனர். இதனைத் தொடர்ந்து இதன் முதல் பரிசாக தலா 3000ம், இரண்டாம் பரிசாக 2000ம், மூன்றாம் பரிசாக 1000ம் வழங்கப்பட உள்ளது. இதில் தனிநபர் போட்டியில் மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக 1 லட்சமும், இரண்டாம் பரிசாக 75,000ம், மூன்றாம் பரிசாக 50,000ம் வழங்கப்பட உள்ளது. இதே குழு போட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, குழு போட்டியில முதல் பரிசு 75,000ம், இரண்டாம் பரிசு 50,000ம், மூன்றாம் பரிசு 25,000 வழங்கப்பட உள்ளது. எனவே அதிகப்படியான சேலம் மாவட்டத்தில் விளையாட்டு வீரர்கள் பங்களித்து வெற்றி பெற வேண்டும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு, முதல் பரிசு வெற்றி பெற்றவர்கள் குழு போட்டியில் பள்ளி மாணவ மாணவிகள் தேர்ந்தெடுத்து மாநில அளவிலான போட்டிக்கு விளையாடுவதற்கு தயார் நிலையில் உள்ளனர். இந்த மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டி அதிக பதக்கங்கள் வென்று தமிழ்நாட்டிலே சேலம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். 3ஆம் தேதி பள்ளி மாணவ மாணவிகளுக்கான நீச்சல் போட்டி நடைபெற உள்ளது. இந்த விளையாட்டுப் போட்டியில் அனைத்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு அதிகப்படியான பங்களிக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி.